இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக பூனம் குப்தாவை நியமித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 7ஆம் தேதி திட்டமிடப்பட்ட மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டத்திற்கு சில நாட்களுக்கு முன்னதாக அவர் பதவியேற்பார் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த பதவியில் 3 ஆண்டுகள் பணியாற்றுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக இருந்த எம்.டி. பத்ராவின் பதவிக்காலம் கடந்த ஜனவரி மாதத்துடன் நிறைவடைந்தது. இதையடுத்து அந்த பணியிடம் நீண்ட நாட்களாக காலியாக இருந்து வந்தது. தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குநராக பணியாற்றும் பூனம் குப்தாவை ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்க அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இவரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளாக இருக்கும். 2021ஆம் ஆண்டு நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எகனாமிக் ரிசர்ச்சில் சேருவதற்கு முன்பு அவர் வாஷிங்டனில் உள்ள இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியில் மூத்த பதவிகளில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பணியாற்றினார். பூனம் குப்தா அமெரிக்காவில் உள்ள மேரிலாந்து பல்கலைக்கழகத்தின் பொருளாதார கல்லூரியிலும் கற்பித்துள்ளார். மேலும் டெல்லியில் உள்ள இந்தியன் ஸ்டேட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் எனப்படும் இந்திய புள்ளி விவர நிறுவனத்தில் வருகை பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். பூனம் குப்தா தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார கொள்கை சிந்தனை குழுவான தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குநராகவும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினராகவும் 16வது நிதி ஆணையத்திற்கான ஆலோசனை குழுவின் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றுகிறார். மேலும் சர்வதேச பொருளாதார உறவுகள் ஆராய்ச்சிக்கான இந்திய கவுன்சிலில் பேராசிரியராகவும் பதவிகளை வகித்துள்ளார். அமெரிக்காவின் மேரிலாந்து பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் மற்றும் முனைவர் பட்டமும், டெல்லி பல்கலைக்கழகத்தின் டெல்லி பொருளாதார பள்ளியிலிருந்து பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். 1998ஆம் ஆண்டில் சர்வதேச பொருளாதாரத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்காக பூனம் குப்தா எக்ஸிம் என அழைக்கப்படும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி பரிசை பெற்றுள்ளார். ஏப்ரல் 7ஆம் தேதி மானிட்டரி பாலிசி கவுன்சில் கூட்டத்திற்கு பின் பூனம் குப்தா இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக பதவியேற்பார் என கூறப்படுகிறது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.